ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழகத்தையே உலுக்கி கொண்டிருக்கிறது திருத்தணியில் ஏற்பட்ட அந்த நிகழ்வு. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கும் இருக்கக்கூடிய போதை விஷயமும் மிகப்பெரிய விவாத பொருளுக்கு இப்போ வந்திருக்கிறது. அப்பாவி ஒரு மனிதர் தமிழகத்தை பார்க்க வராரு, மற்ற மாநிலத்திலேருந்து வரச்ச அவரை நம்ம எப்படி நடத்தணும். ஆனால் அவங்க மைண்ட் என்ன பண்ணுது பாருங்க, அவரை தன்னை மறைச்சு பார்க்குறதாவும் அவங்க ஒரு எலிவேட்டட் லெவலில் உயர்ந்த அளவுக்கு வெறித்தனத்துக்கு இறங்கினாங்க. அதுக்கு காரணம் அவங்க தன்னுடைய கட்டுப்பாடுலேயே இல்லை. அவங்க இந்த அளவுக்கு வெளியில நடமாட்டம் இருக்குன்னா காரணம் ஆளுங்கட்சியை சேர்ந்த அயலக பிரிவில் இருக்கிற ஒருத்தர் கையங்களுமா பிடிச்சாங்க. சாதிக்கிறவரை பிடிச்சவங்க அவர் அப்புறம் பெயில வந்துட்டார். 2000 கிலோக்கு பிடிச்சார். அவருக்கு என்ன ஆனார்? அந்த வழக்கு என்னாச்சு? திருப்பூர்ல ஒரு காவல்துறை அதிகாரிய ஒரு நபர் கத்தி எடுத்து குத்த போறாரு. அது திருவிழா நேரம் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய நேரம். நான் பார்த்த அந்த விஷயம் அந்த போலீஸ் அதிகாரி தலைமை காவலர் போட்டிருக்கவரு அவர் பெல்ட்டை தன்னை பாதுகாக்க பெல்ட் இப்படி சொல்றாரு. அந்த இளைஞர் கத்தியை மேல எடுத்துட்டு போறாரு. பின்னாடி ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு, அந்த சைடுல ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு. இவங்களால உங்களை போய் ஜம்ப் பண்ணி பிடிக்க முடியல. இந்த அளவுக்கு கூட காவல்துறையில ட்ரைனிங் இல்லையாங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம் வருது. தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்துக்காக அந்த திட்டத்துக்காக ஸ்டாலின் வருகிறார், உங்களுடன் ஸ்டாலின், புதுமை பெண் திட்டம் அப்படின்னு இந்த மாதிரி மறுவாழ்வு அதுக்கான திட்டங்களை வகுத்து இதனால தன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொண்டான். ஒரு வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட், சமூக நலத்துக்கு சம்பந்தமான இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஒரு வீடியோவை இன்னைக்கு தமிழக அரசு வெளியிட்டிருக்கா. உங்களுடைய கட்சிக்காரங்களே இதுல இன்வால்வ் ஆகிறச்சா மக்களுக்கு எப்படிங்க நம்பிக்கை வரும் உங்கள்கிட்ட? இல்ல, ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கு, தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, பெண்களுக்கான பாதுகாப்பு பிரமாதமா இருக்கு, எதிர்கட்சிகள் தேர்தலுக்காக விமர்சிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. 30 வருஷத்துல இது குறையும் பார்த்தா இதனுடைய ஷிஃப்ட்டுங்கிறது பெரிய அளவில் கிராஃப் ஏறி இருக்கு. இந்த 30 வருஷம் யார் ஆட்சியில் இருந்தாங்க? மாற்றி திராவிட கட்சிகள். அப்போ திராவிடத்தாலே இன்னைக்கு நாடு உசந்துருச்சு. இதுதான் திராவிட மாடலா? அதாவது தமிழ்நாடு ட்ரக்கோட ஹப்புன்னு ஐக்கிய நாடுகள் சொல்றதுதான் திராவிட மாடலா? காவல்துறையே அதுக்கு தாங்க, அது பொதுநல சேவைங்க. கான்ஸ்டிடியூஷனல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிறது காரணமே ஒரு அமைப்புக்குள்ள வராங்க, பொதுவான அமைப்பு, மக்களுக்கு தொண்டு செய்யணும். சேவை செய்யும் போது இது செஞ்சீங்கன்னாக்கா மக்களுடைய உணர்வே வேற மாதிரி இருக்கும். அது ஒரு காவல் அதிகாரியாவது இன்னைக்கு செய்வாங்களாங்கிறத இந்த 2026 பார்ப்போம். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய முக்கிய விவாதத்தில் தமிழகத்தையே உலுக்கி கொண்டிருக்கிறது திருத்தணியில் ஏற்பட்ட அந்த நிகழ்வு. குறிப்பாக அந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த சுராஜ் என்பவரை தமிழகத்தை சேர்ந்த இளைஞர்கள் பட்டாக்கத்தி வைத்து கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட வெட்டு செய்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கும் அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய போதை விஷயமும் மிகப்பெரிய விவாத பொருளுக்கு இப்போ வந்திருக்கிறது. இது தொடர்பாக நம்முடன் பேச இணைந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அது நார்மலா ஒரு சாமானியரை கூட உழுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு வீடியோ காட்சி. அது இளைஞர்கள் ஒரு எரிஃபிக் இன்சிடென்ட் நம்ம சொல்லணும். எஸ். ஸோ இப்போ அந்த வீடியோ பார்க்கும்போதும் அதன் தொடர்ச்சியான சம்பவத்திலையும் பின்னணியில் விவாதிக்கப்படுற மிக முக்கியமான விஷயம் ட்ரக். ஏன்னா இதை கன்சியூம் பண்ண பிறகுதான் இளைஞர்கள் இந்த மாதிரி கட்டுப்பாடற்று செயல்படுறார்கள் அப்படின்ட்டு ஒரு பொதுவான ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் நேற்றைய செய்தியாளர் சந்திப்புல அஸ்ராகர்க் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்புல அவர் அவங்க என்ன கன்சியூம் பண்ணாங்கிறத வெளிப்படையா சொல்லலை. ஸோ கன்சியூம் பண்ணாங்கிற டெஸ்ட் எடுத்ததை பத்தி கூட ஒரு தகவலும் இல்லை, சொல்லலை. ஸோ உங்களுடைய பார்வை என்ன? உங்களுக்கு வணக்கம், உங்க நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல உங்க நேயர்கள் நாளைக்கு காலையில் இன்னும் அனதர் ஒரு 12 hours we can say ஒரு 12 மணி நேரத்தில் புதிய 2026 ஆங்கில புத்தாண்டை பார்க்க போகிறாங்க. இந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்ததுனால முக்கியமான வேண்டுகோள், தாய் தந்தையர்கள், பேரண்ட்ஸு, யங்ஸ்டர்ஸு, காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ்க்கு போகிற ஐடி பீப்புள், இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களாம் ஒரு பலு அழுத்தம் காரணமாக
இந்த ராங் சைடில் வந்து இனிமேல் போகக்கூடாதுங்கிற ஒரு உறுதிமொழியை நாளைக்கு எடுத்துக்கணும் நம்ம எல்லாருமே. ஏன்னா இது வந்து பல விதமான வாழ்க்கையுடைய அடிப்படை தத்துவத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு இது போகுதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதனால் அன்பு சகோதரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நாளைக்கு நம்ம ஒரு பிளட்ஜ் எடுத்துக்கிறோம். இதுலேருந்து அது தொடரதே இல்லை. ஏன்னா மனம் என்பது நீங்கள் தியானம் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்ல டைட்டாக மனசை வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும் உங்களுக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு யோகா ப்ராக்டிஷனர்னால ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே நான் பண்ணிகிட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்து. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு லீகல் சைடில் இருக்கேன், ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுறோம், வேறு சோஷியல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறோம். இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு குறைக்கிறது நம்ம அந்த காலத்தில் இருந்த சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்க, யாருமே இந்த ட்ரக்குக்கெல்லாம் தேடல நம்ம பெரியவங்கள்லாம். ஆனால் நம்ம லைஃப்பில் நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கிட்டோம்னாக்க நிச்சயமாக வேறு வழிகள்லேருந்து நம்ம விடுபட முடியுங்கிறது என்னுடைய கருத்து. இது சம்மந்தமாக இப்போ பதிவு செய்கிறோம். இந்த ட்ரக்குனால் எந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து தள்ளப்பட்டிருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும். ஏன்னா பொழுது போனால் நீங்கள் தயவு செய்து இனிமேல் குழந்தைகளையோ இல்லை பெரியவங்களோ இனிமேல் டிவி பார்க்குறத நிறுத்த சொல்லுங்கள். இது முன்னெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஒரு பேப்பரை படித்தாலே அது ஃபுல்லாக க்ரைம் ஓரியன்டாக இருக்கும், மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பார்த்திங்கனாக்க ஒரு ரிலேட்டட் சீரியல் ஆகட்டும், ஒரு சினிமா ஆகட்டும், ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், ஒரு த்ரில்லராக இருக்கணும்னு சொல்லி வேறு விதமான ஒரு க்ரைம் ரிலேட்டடாகவே பிக்சரும் வருது, எல்லாமே வருது. அதுக்கு காரணம் என்ன? அதுலேயே பார்த்திங்கனாக்க அதில் நடிக்கிறவங்க பாதி பேரே வந்து ஒரு சாதாரணமாகவே சொல்கிறாங்க, ஹாலிவுட் ஆகட்டும் பாலிவுட் ஆகட்டும், அங்கே இப்போ நீங்கள் சொன்னீங்களே ட்ரக் மென்ஸுங்கிறது தான் வந்து போதை கலாச்சாரம் பெரிய அளவில் இருக்குது. சமீப காலத்தில் நம்ம பிரபல நடிகர், ஹிந்தி நடிகர் ஷாருக் கானோட பையன் கூட ஒரு இதில் மாட்டிக்கிட்டு அப்புறம் அவர் வந்து வெளியில் எடுத்ததா பெரிய பிரச்சனைகள்லாம் ஓடிச்சு, ஒரு நடுக்கப்பலில் அங்கே மாட்டது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையினுடைய லைஃப் லைனும் குறையுது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ இவர் கேட்டார், நேற்றுக்கு அந்த ஒரு அப்பாவி ஒரு மனிதர் வந்து தமிழகத்தை பார்க்க வராரு மற்ற மாநிலத்திலேருந்து. வரச்ச அவரை நம்ம எப்படி நடத்தணும்? மொழி தெரியாது, ஒன்றும் தெரியாது, அப்பாவே இருக்கார். எப்போ அவங்களுக்கு ஏதாவது வழி போகணுமா தெரியணுமா, பாஷை தெரியல, செய்கை காட்டி உதவி செஞ்சுருக்கலாம் அந்த சிறார்கள். ஆனால் அவங்க மைண்டை என்ன பண்ணுது பாருங்கள், அவரை வந்து தன்னை மறைச்சி பார்க்குறதாவும், அவங்க வந்து ஒரு எலிவேட்டட் லெவலில் உயர்ந்த அளவுக்கு வெறித்தனத்துக்கு இறங்கினாங்க. அதுக்கு காரணம் அவங்க தன்னுடைய கட்டுப்பாடில் இல்லை. அவங்க தன்னுடைய கட்டுப்பாடில் இல்லாததுக்கு காரணம் ஒன்று, இப்போ விற்கிற டாஸ்மாக் வியாபாரமாக இருக்கணும் அல்லது மது வியாபாரமாக இருக்கணும். இந்த ரெண்டுத்தையும் பயன்படுத்தலான தான் அவங்க தன்னிலைமை இல்லாமல் நேற்றுக்கு நடந்த ஒரு கொடியத்தையும் தாண்டி என்ன சொல்வீங்க, ஒரு அவலமான நிலைமையில இன்றைக்கி தமிழ்நாடு வந்து போயிருக்குங்கிறதுக்கு அத்தாட்சி அந்த நிகழ்வு நடந்தது. அது இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து என்ன சொல்கிறது, தப்பு என்ன ஊருக்கு திரும்பி போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தா தலையெல்லாம் கட்டு, இங்கெல்லாம் கட்டு. அவர் எப்படி போவார்? இது எப்படி மெடிக்கல் அட்வைஸில் விட்டாங்க? நாளைக்கு போகிறாரு, இன்ஃபெக்ஷனே வருது, அந்த வழியிலே இறந்து போய்ட்றாரு, என்ன பண்ணுவாங்க? அப்போ யார் பொறுப்பாவாங்க? தமிழக அரசு தானே பொறுப்பாகணும். இது எப்படி விட்டாங்கன்னு தெரியல. கேட்டானா அவங்க குடும்பத்துக்காரங்க கூப்பிட்டு போனாங்க, கன்சர்ன் லெட்டர் வாங்கி நான் அந்த காவல் அதிகாரி நம்மகிட்ட பிரஸ்காரங்கிட்ட காட்டல, நாங்கள் கன்சர்ன் லெட்டர் வாங்கிட்டோம், ஒப்புதல் வாங்கிட்டு தான் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கோம், அவராக தான் போகிறான்னு சொல்லிட்டு மெடிக்கல் நாம்ஸில் உண்டு. அவங்க ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டி எழுதி வாங்குவாங்க, நாளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அந்த மாதிரியோட ஒரு அத்தாட்சியும் வந்து பொது வெளியில் வைக்கப்படலைங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ கேட்குறீங்க, இந்த அளவுக்கு வெளியில் நடமாட்டம் இருக்குன்னா காரணம் வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த அயலக பிரிவில் இருக்கிற ஒருத்தர் வந்து கையங்களுமா பிடிச்சாங்க, சாதிக்கிறவரை பிடிச்சவங்க. அவர் அப்புறம் பெயிலில் வந்துட்டார், 2000 கிலோவுக்கு பிடிச்சார். அவருக்கு என்ன ஆனார்? அந்த வழக்கு என்னாச்சு? ஏன் அந்த வழக்கை வந்து துரிதப்படுத்தி திமுக அரசு அவரை உள்ளத்தள்ளி அவருக்கு கிட்டத்தட்ட லைஃப் இம்ப்ரெஷன் ஏன் வாங்கி கொடுக்கல? அவங்களுடைய அதே மாதிரி ஒரு கொரியர், ஏன்னா இப்போ வர தகவலில் பார்த்திங்கன்னா இந்த கொரியர் ஆப்ரேஷனில் தான் இந்த மது போதை கலாச்சாரம் நிறையா விற்கப்படுகிறதாக தகவல் வருது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, அவங்க இட்லியோ என்னமோ ஆர்டர் பண்ணிருக்காங்க ஸ்விக்கியில், அது டெலிவரிக்கு வராரு. அதில் பார்த்தீங்கன்னா அது கெட்டு போன உணவாக இருக்குது. அது கேட்டிருக்காங்க, ஆர்டர் பண்ண சரியாக எடுத்துகிட்டு போனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, அடுத்த போய் இப்படி பேசாதப்பா, நீ என்ன பண்ணிடுவேன்? எங்களுக்கு இதை விட முக்கியமான விற்கிற வியாபாரம் இருக்குது, இதில் என்ன இருக்கிற 10 பைசா தேரும், என்ன தேரும் சொல்லி கேட்டாராம். என்னடா அவ்வளோ முக்கியமாக பேசுகிறாரு, என்ன விஷயம் போய் கேட்டேன்னா, பாருங்க இது சின்ன கையில் பேக்கெட், இதை கொண்டு போய் அவசியம் கொடுக்குங்க, இதில் வந்து உங்களுக்கு கொடுக்குறத விட எங்களுக்கு ரூபா ஜாஸ்தி தானே. அப்போ அவங்க அலர்ட் ஆகிட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பெரும்பாக்கத்தில். என்னன்னு பார்த்தா ஹி வாஸ் செல்லிங் தி ட்ரக்கு, ஒரு பேக்கெட் கையில் வச்சு LSD போட்டு கையில் வச்சுருந்துருக்காரு, கையும் கழுவ மாட்டார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்ல வரும்ல, அந்த பெரிய கொரியர் அது. அந்த ஆள் கொஞ்சம் நாளில் வெளியில் வந்துட்டார், என்னை கை வைக்க முடியாதுன்னு சேலஞ்சு பண்ணுறாராம். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அந்த அளவுக்கு
ஆளுங்கட்சி தரப்புலையோ இல்லை போலீஸ் அதிகாரிகளுடைய உறவுலையும் அடிப்படை ஃபண்டமெண்டலில் இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் இதெல்லாம் நடக்குதுங்கனால தான் அதனால் பாதிக்கப்பட்டது பொதுமக்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்நாடகத்தில் தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் திரு அண்ணாமலை அவர்கள், அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறச்ச நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும், கர்நாடகத்தில் மது கலாச்சாரத்தையும் போதை கலாச்சாரத்தையும் எப்படி முக்கியமாக போதை கலாச்சாரத்தை எப்படி கண்ட்ரோல் கொண்டு வந்தாருங்கிறத அங்கே நீங்கள் ஒன்றும் இல்லை, பெங்களூருக்கு போங்க, சதர்ன் பெங்களூருக்கு போங்க, தென் பாகத்துக்கு, அங்கே இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நாங்கள் இன்றைக்கி மறுவாழ்வு பெற்று நல்ல நடையில் போகிறோன்னா காரணம் அந்த போலீஸ் ஆஃபீஸர், ஏன் நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்கன்னு சொல்லி நாங்கள் அழுதோம். நான் பார்த்தேன், கண்ணேரில் கொண்டு போய் ஒருத்தர் காட்டுறாங்க, அந்த காலேஜில் படிச்சுட்டு அந்த பையனுடைய வீட்டிலேருந்து சாமியாராக இருக்குது, அது பக்கத்தில் இவரோட ஃபோட்டோவும் மாட்டிருக்காங்க. காரணம் என்ன, என் பையன் இன்றைக்கி நல்லபடியாக வந்து வாழ்க்கையை தெரிஞ்சது காரணமே அவர் அவ்வளோ முயற்சி எடுத்து ஒரு போலீஸ் அதிகாரியாக கொண்டு வந்தார். ஒரே ஸ்ட்ரோக்கில் மோர் தென் 300 காவல்துறையை சேர்ந்தவங்களை உடனே ஒரே பல்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். காரணம், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், பர்மிஷன் கிடையாது அரசாங்கத்தை சொல்லி பண்ணார். ஏன்னா கீழே இருந்து தான் நெட்வொர்க் கீழே கான்ஸ்டபிள்லேருந்து மேல் அளவுக்கு வருதுங்கிறத துல்லியமாக கண்டுபிடிச்சி ஒரே ஸ்ட்ரோக்கில் அடித்தார். அந்த மாதிரி இன்றைக்கி தமிழகத்தில் எந்த காவல்துறை அதிகாரிகளாவது இல்லை காவல்துறையை கையில் வச்சுருக்கிற அமைச்சராவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. இந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டவங்க மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, சஸ்பென்ஷன் கொடுத்துட்டாங்க. சஸ்பென்ஷன் கொடுத்து என்ன பிரயோஜனம், அவங்க என்ன பண்ணுறாங்க, சாட் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் பேர், அரசு ஊழியர்களுக்கெல்லாம் சஸ்பென்ஷன் ஆச்சுன்னா அந்த கோர்ட் இருக்குது, அதில் போயிட்டு சஸ்பென்ஷனை உடச்சி அவங்க பென்ஷனோடய கொஞ்சம் குறைச்சி இருக்கிற சம்பளத்தை 6 மாத சம்பளத்தில் வேலைக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணால் ஒரே டிஸ்மிசல், ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து டிஸ்மிசல் பண்ணணுன்னு அரசாங்க ஊழியர்களுக்கான விதிமுறைகள் இருக்குது. அந்த பணி விதிமுறைகள்லேயும் மாற்றங்கள் கொண்டு வரணும். முக்கியமாக காவல்துறைக்கு யூனியன் ஆரம்பிக்கக்கூடாதுங்கிறதுல கராராக இருக்காங்க தமிழக அரசு. ஆனால் அதே காவல்துறை தவறுகள் செய்யும்போது இந்த மாதிரி உயிர்கொல்லி தவறுகளை செய்வதற்கு அலட்சியமாக செயல்படுகிறதுனா ஒன்று, அவங்க செயல்பட்டால் அரசாங்கம் அவங்களை கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும், அந்த ஊழியர்களுக்கான விதிமுறைகளை மாற்றி பணி விதிமுறைகளை மாற்றி, இல்லை நாங்கள் தான் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம், எங்களுக்கு அதில் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலரான அரசாங்க நிர்வாகம் அமைதி காக்கும். இல்லை மேம், நீங்கள் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறீங்க. நேற்று அந்த செய்தி வந்த உடனே இன்னொரு செய்தி பார்த்தோம் திருப்பூர்ல ஒரு காவல்துறை அதிகாரிய ஒரு நபர் கத்தி எடுத்து குத்த போறாரு. அது திருவிழா நேரம் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய நேரம். அப்போ காவல்துறையை அட்டாக் பண்ணக்கூடிய சூழல் இருக்கு. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரியான இதுல ஒரு அவல என்னன்னாக்க, நீங்க குறிப்பிட்ட மாதிரி அதே திருப்பூருக்கு பக்கத்துல பல்லடங்கிற ஊர்ல ஒரு 2 நாள் முன்னாடி மகளிர் மாநாடு நடத்தினாங்க. மேற்கு மண்டல மகளிர் திமுக நடத்தினாங்க. அப்ப பெண்களுடைய வாழ்வாதாரமும் நிலைமையும் பெரும் அளவில் உயர்த்தி வச்சிருக்குது ஆளுங்கட்சின்னு சொல்லி பேசினாங்க. இப்போ ஆளுங்கட்சி பேசின போது நம்ம கேட்குறோம், நேற்றுக்கு நீங்கள் குறிப்பிட்ட நிகழ்வின் போது நான் பார்த்த அந்த விஷயம், அந்த போலீஸ் அதிகாரி தலைமை காவலர் போட்டிருக்கவர், அவர் பெல்ட்டை தன்னை பாதுகாக்கிறதுக்கு பெல்ட் இப்படி சொல்கிறாரு. அந்த இளைஞர் கத்தியை மேலே எடுத்துகிட்டு போகிறாரு. பின்னாடி ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு, அந்த சைடில் ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு. இவங்களால அவங்களை போய் ஜம்ப் பண்ணி பிடிக்க முடியல. இந்த அளவுக்கு கூட காவல்துறையில் ட்ரைனிங் இல்லையாங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா 2 தரப்புலையும் பெண்களும் குழந்தைகளும் வரிசையாக நிற்கிறாங்க, அடர்த்தியான கூட்டம். அவங்க என்ன இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியல, அவருக்கு எந்த பக்கம் திரும்புவார்னு தெரியல கத்தி வச்சிருக்கிற இளைஞர். அப்போ அவர் எந்த நிலைமையில் இருந்தால் சொல்கிறாங்க, போதையில். அப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, 2 நாள் முன்னாடி அதே மண்டலத்தில் நீங்கள் மாநாடு நடத்தினீங்க பெண்களுக்கு பாதுகாப்புன்னு, அதே அங்கேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தான் இருக்கும் பல்லடத்துலேருந்து இடம். அப்போ அந்த இடத்துல இப்போ என்ன சொல்கிறீங்க, அப்போ அவங்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருந்தது? நேற்றுக்கு ஒரு 7:30-6 மணிக்கு நடந்திருக்கு இந்த சமாச்சாரம் ஈவினிங்கில். அப்போ இது எப்படி அப்போ இந்த போதை கலாச்சாரத்தில் தான் நடக்குதுங்கிறீங்க. அப்போ போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்துவதற்கு தமிழக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலை? கேட்டால் ஆப் வச்சுருக்கேங்கிறீங்க, டோல் ஃப்ரீ நம்பர் வச்சுருக்கேங்கிறீங்க. இந்த ஆப்பில் எத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? இங்கே அடையாள டிவிகே ஹாஸ்பிட்டல் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் இருக்குது, அங்கே எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டார்கள்? அவர்களுக்கு எத்தனை பேருக்கு ரீஹபிலிட்டேஷன் கொடுத்தீங்க? அது மறுவாழ்வு அவர்களுக்கு தொழில் ஆரம்பித்து கொடுத்து இந்த இடத்துல இவர் வேலை பண்ணுறாரு, அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி ஒரு மாடல் இன்டர்வியூ எடுத்தீங்களா? இன்னைய வரைக்கும் ஒரு 1000 அட்வர்டைஸ்மெண்ட் வருது. தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்துக்கான அந்த திட்டத்துக்கான ஸ்டாலின் வருகிறார், உங்களுடன் ஸ்டாலின், புதுமை பெண் திட்டம் அப்படின்னு இந்த மாதிரி மறுவாழ்வு அதுக்கான திட்டங்களை வகுத்து இதனால் தன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொண்டார். ஒரு வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்
சமூக நலத்துக்கு சம்பந்தமான இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஒரு வீடியோவோ இன்னைக்கு தமிழக அரசு வெளியிட்டிருக்கா? பதில் சொல்ல முடியுமா? அதுக்கு ஏன் பணம் செலவழிக்கல? உங்களை மட்டும் கலைஞர் காப்பீட்டு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அதுக்கெல்லாம் வீடியோ வருது. இதுக்கெல்லாம் வீடியோ வரைச்சா முதல்ல போதை கலாச்சாரந்து விடுபட்ட மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தியிருக்கோம். இந்த இடத்துல நடக்குது, இதை பாருங்கள். இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே கட்டியிருக்கோம் பாருங்கள், இங்கே எப்படிலாம் இந்த படிமனைகள் நடைபெறுகிறது, மருத்துவர்கள் எப்படி கையாளுறாங்க, அந்த மாதிரி ஒரு வீடியோவை இன்னைய தேதி வரைக்கும் நான் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்தீங்களா சகோதரர்? தமிழக அரசு போட்டிருக்கா? இது செய்ய வேண்டியது சுகாதாரத்துறை துறை. சுகாதாரத்துறை அமைச்சருக்கு ஒரு கேள்வி, திரு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு. நீங்கள் மாரத்தான் ஓடுறீங்கிறீங்க, யோகா பண்ணுன்னு சொல்கிறீங்க, வரவேற்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ரீஹபிலிட்டேஷனுக்கான வீடியோக்களை இங்கே அடிக்கடி வந்து ஆடில் கொடுக்கறதில்ல, பேப்பரில் ஏன் கொடுக்கறதில்ல, ஏன் மக்களுக்கு டீச்சிங் இது ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சமுதாய பணியாளர்களை அமைச்சு பிட் நோட்டீஸ் கொடுத்து அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குல்ல, முன்னே நடந்துகிட்டு இருந்ததுங்க. நான் பார்த்துருக்கேன். முன்னே நடந்த ரிஜிம்லலாம் திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தபோது அந்த மலேரியா இதுக்கு கூட கேம்பெயின் நடத்தினாங்க சுகாதாரத்துறையில். மழை காலத்துக்கு முன்னாடி, மழை காலத்துக்கு அப்புறம். இப்போ இந்த மாதிரி சுகாதாரத்துறையிலேருந்து யாருமே வீடு வீடாக வருதும் கிடையாது சொல்ல. அப்புறம் வீடு வீடாக வரும்போது தான் ட்ரக்கில் இன்றைக்கி ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனே உங்களுக்கு தெரிய வரும், அதுக்கான நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த மாதிரி நடக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வீடுதோறும் மருந்தவங்கிற வீடுதோறும் மருத்துவத்தை கொண்டு போய் போதை கலாச்சாரம் திருத்தி இந்த பகலை இன்றைக்கி மீட்டெடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு வீடியோ வந்ததா? சொல்லுங்கள். அப்போ எதுக்கு வீடுதோறும் மருத்துவங்கிறீங்க? இதுலேருந்தே உங்களது கூத்துக்கிறது போய்கிறது. முக்கியமாக அதையும் தாண்டி நான் சொல்ல வேண்டியது, இன்றைக்கி இந்த மாதிரி வட மாநிலத்தங்களை வந்து பார்த்து பண்ணாங்களே, ரோட்டில் போகிற பெண்களை போட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? இன்றைக்கி சாயந்தரம் சென்னையில் தான் போதை கலாச்சாரம் அதிக அளவில் இருக்கிறதாக சொல்லப்பட்டது. இன்றைக்கி காவல்துறை மறுக்கவில்லை. நாங்கள் போய் சொல்ல, கூகுளில் தட்டி பாருங்கள், கூகுளில் தட்டி பார்த்தானாக்கா டேட்டா வருது. இன்றைக்கி காவல்துறை மறுக்கவில்லை. சென்னைக்கு அருகில் இருக்குது பொன்னேரி இஸ் த ஹப். பொன்னேரி தான் விளைநிலமாக இருக்கிறதுன்னு சொல்லி அங்கேருந்து தான் வந்து எல்லா இடத்துக்கும் புறப்பட்டு போகிறது, உலக அறிய புறப்பட்டு போகிறதாக தகவல் வருது. இதை மறுக்க முடியுமா? ஏன்னா ஏன் சொல்கிறோன்னாக்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க முன்ன கணக்கு 2024, இப்போ இன்னும் 25க்கு டேட்டா வந்திருக்கு, அது முடியலை. 2024 வந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னாக்க 39,110 தான் நாங்கள் வந்து வழக்குகள் பதிஞ்சோம் சொன்னாங்க. இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ், அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸாக்க தூக்கு மாத்திரை மாதிரி ஒரு மாதிரி ஒரு போதை இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான மருந்துகள் கடைகளில் அந்த இது இல்லாமே விற்குது. என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கடைகளை மருந்தகத்தை நடத்துவது யார்? அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறது ஏன்? மெடிக்கல் போர்டு, மருத்துவத்துறை சேர்ந்த அதிகாரிகள் ஏன் இன்ஸ்பெக்ஷன் போகிறதில்ல? அந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் போய் ஒரு வீடியோ எடுத்து இன்றைக்கி போயிருக்கோம் பாருங்கள், இதுக்கு பிடிச்சிருக்கோம், எங்கேயாவது ஒரு வீடியோ வந்ததா? அப்போ அந்த மாதிரி வியாபாரம் நடத்துகிற கடைகளுக்கு இன்னும் சீல் வைக்கல மருந்தகத்துக்கு. இல்லை, அந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தாங்கன்னா மத்திய பிரதேசம் அந்த குழந்தைங்க செத்துருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் சொல்ல வந்தா, நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த அப்படி இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தானாக்க இன்னைக்கு அந்த இரும்பலுக்கு கொடுக்குற சிறப்பை காலம் கடந்து பண்ணதெல்லாம் வந்து எக்ஸ்பயர் ஆனதெல்லாம் வெளியில் போகிறது கண்டுக்காமல் இருந்து ஆளும் தரப்பு தானே. அது உயிருக்கு கூட விளையாடுறாங்கனாக்க பின்னாடி அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கறல போன உயிர்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இதுதான் சமூக பொறுப்பு இல்லாமல் நடக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக மருத்துவத்துறை, மருந்துகள் விற்கும் இடங்கள், இந்த மாதிரி இடத்த இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு கிண்டல் அடிக்கிறாங்க. மக்கள் மருந்தகம் சொல்லி மத்திய அரசினுடைய கடைகள் விற்கிறாங்க, ஜெனரிக் மெடிசனாக விற்கிறாங்க, குறைந்தல. அதில் போனால் ஒன்றும் ட்ரீட்மெண்ட் இருக்காது, ஏமாத்துறாங்கன்னு சொல்லி இதை குற்றஞ்சாட்டுவதில் தான் குறியாக இருக்காங்களே தவிர இவங்க தரப்பில் நடக்கிற மருந்தகங்களில் இன்னும் வந்து சரியாகவே செயல்படலை. லைசன்ஸ் இல்லாமல் ப்ரிஸ்கிரிப்ஷனோட டேப்லெட்ஸ் போகிறதா இன்றைக்கி வருது. 1 லட்சம் 39,000ங்க, 1,40,000 எத்தனை மடங்கு? 3-4 மடங்கு அதிகரித்ததாக குற்றங்கள் வருது. அவங்களே ஒத்துக்கிறாங்க. போதை கலாச்சாரமும் சிறார்களும் வந்து இணைஞ்சு போகிறாங்க, பயணிக்கிறாங்க. அப்போ இணைஞ்சு பயணிக்கிறோம்னா ஸ்கூலில் மாரல் ஸ்கூல் நடத்தும்படி, மாரல் கிளாஸஸ் நடத்தும்படி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்ததா? ஒரு வீடியோ அரசு பள்ளிகளில் நடந்தால் போதான். அது போகலைங்க. நீங்கள் வந்து அரசு பள்ளி இருக்கிற தூரத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே மதுக்கடைகள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மதுக்கடையில் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி விற்கிற டேப்லெட்ஸை, ஃபார்மட்டிக்கல் டேப்லெட்ஸ் தான் இப்போ நிறையா போகுது, அதை வாங்கி பொடி பண்ணி கலந்து அங்கேயே விற்கிறதா வருது. அப்போ ரெண்டுமே மது அண்டு போதை கலாச்சாரம் சேர்ந்து ஒரு அரசாங்கத்து கடைகளில் கிடைக்குதுனாக்க இது என்ன சமூக பொறுப்பு, இது என்ன அரசு, இங்கே என்ன நடந்துருக்கு மக்கள் கேட்குறாங்க. ஸ்கூல்லேருந்து நேராக பசங்க வந்துடுறாங்க, 3:30 மணிக்கு ஸ்கூல் விடுறாங்க, 4 மணிக்கு. நீங்கள் யூனிஃபார்மோடையே டாஸ்மாக் கடையில் நிற்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோக்களை இப்போ சமூக ஆர்வலர்கள் எடுத்து போடுறாங்க. அதை திருத்தியதற்கான நடவடிக்கையை எடுத்து ரெய்டு நடத்தி
ஒரு இவ்வளவு நடந்திருக்கு இவ்வளவு நடந்திருக்குன்னு அசெம்பிளி நடக்கும்போது தகவலோ அதற்கான வீடியோக்களோ இன்னைக்கு வெளியில் வந்ததா? பதில் சொல்லுமா தமிழக அரசு? வரல. பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒன்று நடக்குதுங்க. அதாவது அவங்கள சார்ந்த ஒரு மத்திய சென்னையில் வந்து ஒருத்தர் இளைஞரணி காரியதர்சின்னு நினைக்கிறேன், அவருடைய கொரியர் சர்வீஸில் இன்வால்வ் ஆகிறாங்க. அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க? பொறுப்புலேருந்து எடுத்தீங்களா? அவரை கைது செஞ்சீங்களா? அவரை என்ன பண்ணீங்க? அப்போ உங்களுடைய கட்சிக்காரங்களே இதில் இன்வால்வ் ஆகிறச்சா மக்களுக்கு எப்படிங்க நம்பிக்கை வரும் உங்கள்கிட்ட? இல்லை, ஆனால் முதலமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கு, தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, பெண்களுக்கான பாதுகாப்பு பிரமாதமா இருக்கு, எதிர்கட்சிகள் தேர்தலுக்காக விமர்சிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க அப்படின்னு வந்து முதலமைச்சர் சொல்றாரு. முதலமைச்சர் நான் சொல்றதை அதை கேட்குறாங்க, நீங்கள் சொன்னாருங்கிறாங்க, அவருக்கே சாட்சியாக சொல்லுவோம். நேற்றுக்கு அந்த வீடியோ போட்டு டக்குனு இதில் எடுத்தாங்க சேனலில். அப்போ சேனல்களும் அவங்க வந்து கெட்டதுக்கு துணை போகிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு? ஒரு தலைமை காவலரை ஒரு குதி போதையிலையும் போதைப் பொருளை வச்சுட்டு கத்தி வச்சு, அதாவது லைசன்ஸ் இல்லாத வெப்பன்கள்லாம் வெளிநாடுகளில் விற்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஸ்கூல் சில்ட்ரன்லாம் வாங்கிடுறாங்கன்னு. நேற்றுக்கு அந்த காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறாரு? இதுக்குன்னு அவங்க வாங்கலை, நாங்கள் விசாரித்ததில் இந்த கத்திகளை அங்கே சின்ன சிறார்களுக்குள்ளே அவங்க கேங்குக்குள்ளே வார் நடக்குது, பேச்சு தகராறு இருக்குது, அது சம்மந்தமாக வாங்கி வீட்டில் வச்சுருந்தோம் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் வந்து கத்தி கபடால் ஃப்ரீயாக வாங்குகிற அளவுக்கு பெற்றோர்களும் அனுமதிக்கிறாங்களா? இல்லை அந்த மாதிரி கடைகள் நடத்துவதற்கு காவல்துறை கண்டுக்காமல் கண்ணு மூடிக்கிட்டு இந்த இடத்துல நடந்து போகிறாங்கன்னு எனக்கு சந்தேகம் வருது. எப்படிங்க சிறார்கள் போய் பட்டா கத்தியெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்ருக்காங்கனாக்க அப்போ இந்த நாடு எங்கே நிற்குது? ஏங்க முன்ன என்ன சொல்லுவீங்க, இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு கல்லூரி இருக்குது, அங்கே தான் அந்த மாதிரி ராஜ்யங்கள்லாம் நடந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ சிறார்கள் கையிலே இருக்குதுன்னு சொல்கிறானாக்க இந்த அளவுக்கு சீர்வு எதுக்கு காரணம் என்ன? ஒன்று காவல்துறை கட்டுப்படுத்தப்படுகிறது ஒரு அமைச்சகத்தாலங்கிறது, இல்லை காவல்துறை வேலை செய்வதை தடுக்கிறது அந்த கேங்கில் ஆப்ரேட் பண்ணுறவங்க, அந்த கேங்குக்கு உடந்தையாக இருக்கிறவங்க யார்? அப்போ ஆளும் தரப்பில் இல்லாமல் நடக்காது. ஸோ அரசியல்வாதிகளோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் இத்தனையும் நடக்குதுனாக்க இந்த நிர்வாகம் எதற்கு? இவங்களை தேர்ந்தெடுத்து அமைச்சு நிர்வாகத்தை பண்ண சொன்னது எதற்குங்கிற கேள்வி வருது இல்லையா? இப்போ எதுக்கு எடுத்தாலும் கேட்டால் குஜராத்லேருந்து வந்துச்சுங்க, அங்கேருந்து வந்துச்சுங்க, இங்கேருந்து ஏங்க குஜராத்லேருந்து வருது இப்படின்னா வரும் தாண்டி டிஸ்டர்ப். அப்போ பார்டர் ஃபோர்ஸஸில் இருக்கவங்க போலீஸ்கார காவல்துறை என்ன செய்யுது? இல்லை, அவங்க கூட்டணி கட்சி நபர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, குறிப்பாக இவர் ஆலூர் ஷானவாஸ்லாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, குஜராத்தோட அதானி போர்ட் மூலியமாக தான் தமிழகத்துக்கு வந்து தமிழகத்துக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே வந்து போதை வந்து அது மூலியமாக தான் வருது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. நீங்கள் சொல்கிறது பேசுறது அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருங்க, இறையாண்மை மேலே பதவி ஏற்றுக்கிட்டாரு, அவர் சொல்கிறது இதை ஏற்றுக்க முடியாது. சரிங்க, அங்கே அதானி போர்ட்லேருந்து வருதுனாக்கா அதானி போர்ட்லேருந்து கால் நடந்து வந்துடுமா? எல்லையை தாண்டி வரணும்ல, எல்லையை தாண்டதுக்கான போதை தடுப்பு டீம் இருக்கிற காவல்துறை அது என்ன பண்ணிகிட்ருக்கு? பெட்ஷீட்டை போட்டு நல்லா அவங்களும் 2 போட்டு தூங்கிட்டு இருக்காங்களாங்கிற கேள்வி மக்கள் கேட்குறாங்கல்ல. அது இதை ஏற்றுக்க முடியுமா? அதாவது இன்றைக்கி சீட்டு வேணும், 4 சீட்டு கூட கொடுப்பாங்களா அசம்பிளி எலெக்ஷனில்? நீங்கள் சொன்னீங்க அசம்பிளி எலெக்ஷன் வர்றதுனால எதிர்கட்சிகள் தூக்குறாங்க, அது கிடையவே கிடையாதுங்க. இன்றைக்கி தரவில் சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் ரிசர்ச்சில் நடந்ததில் உலகளாவியல் நடத்திய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தரவுகோலில் பார்த்தீங்கன்னாக்க தமிழகம் வந்து ட்ரக் ஹப், என்ன ஹப்னா என்ன இந்த இடத்துல தான் வந்து மொத்தமாக கூடி தான் இங்கேருந்து பிரிஞ்சு உலகத்துக்கு போகுதுன்னு கணக்கே சொல்கிறாங்க. நம்ம சொல்லலை, ஒரு யுனைடெட் நேஷன் சொல்கிறாங்க, ஐக்கிய நாடுகள்லேருந்து சொல்கிறாங்க. காரணம் என்ன? நீங்கள் சொல்கிறீங்களே பார்டரை தாண்டி இங்கே வந்து எங்கெங்க மியான்மார்லேருந்து பர்மாலேருந்து திரிபுராவுக்கு வரதான், திரிபுராலேருந்து இங்கே உள்ளே வராங்களாம். அப்போ இங்கே உள்ளே வரும்போது அதை தடுத்து நிறுத்தாத காவல்துறை எதுக்கு? அங்கே பார்டர்லேயே கவுத்துனா இங்கே உள்ளே வராதில்ல. இங்கேருந்து வந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு ட்ராவல் ரோடு வழியாக போய் அங்கேருந்து மால்தீவ்ஸு, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகுது. அப்போ இங்கே இடைத்தரகர்கள் எங்கே இருக்காங்க? தமிழகத்தில் தான். இதை மறுக்குமா வந்து அப்போ அவங்கள ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வராமல் காவல்துறை என்ன செய்கிறது? அதையும் தாண்டி நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா எங்கே கொண்டு வைக்கிறீங்க? புழலில் கொண்டு வைக்கிறீங்க, திருச்சியில் கொண்டு வைங்க. திருச்சியில் ஸ்ரீலங்கன் நிறைய பேரை வந்து ரெப்பார்ட்டேட்டில் ரெஃப்யூஜிஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்பெஷல் கேம்பஸில் அரெஸ்ட் பண்ணானாக்க அங்கேருந்து வந்து வர்றதுக்கு இங்கே இருக்கிறதுல இவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி வருதாகவும் அதை காவல்துறை கண்டுகொள்வதில் சிறை நிர்வாகம் சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. நாங்கள் சொல்லலை, இதை வந்து யுனைடெட் நேஷன்ஸோடைய தரவை சொல்லுது. அவங்க முக்கியமாக குறிப்பிடுறது சென்னைக்கு அருகில் இருக்கிற பொன்னேரியை குறிப்பிடுறாங்க. பொன்னேரியிலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குதுங்க. இந்த நேற்று நடந்த நிகழ்வு கூட திருவள்ளூர் மாவட்டம். இப்போ ஒத்து போகுதா? நம்ம போய் சொல்லலை,
இந்த ஐக்கிய நாடுகளுடைய தரவு இப்போ எங்கே கொண்டு போய் நிறுத்துது பாருங்கள். கரெக்டாக ஆகிடுச்சா? இதே இப்போ ரீசெண்டாக திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் 200 கிலோவா ஏதோ கிலோ கணக்கு அங்கே பிடிச்சிருக்காங்க. அப்போ பொன்னேரிங்கிறது தமிழகத்தில் இருக்குது, தமிழோட ஆட்சியில் கீழே இருக்குது. அது நிர்வாகத்துக்கு ஒரு கலெக்டர் இருக்கார், ஆட்சியர் இருக்கார், அதுக்கான துறை அமைச்சர் இருக்கார், இதை ஒழிப்பதற்கான துறை நிர்வாகம் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கு? அப்போ அங்கே இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாங்க. அவங்க அது சீர்திருத்தத்துக்காக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஆளுங்கட்சியாக சொல்லட்டும் எதிர்கட்சியாவது அந்த என்ன நடவடிக்கை எடுத்தாங்க கேட்டால் மத்திய அரசு இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே தவிர நம்ம குறிப்பிட்டது போல் இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுத்ததாக தெரியவே இல்லைங்கிறது ஒரு பரவலான கருத்து சொல்கிறோம். இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கேருந்து வந்து ட்ராவல் பண்ணுறச்ச மக்கள் என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் சாதாரணமாக நடந்து போகிறச்சே சில பேர் கூட்டு எப்போ வந்து கள்ளக்குறிச்சியிலலாம் வந்து கூட்டு வீட்டுக்கு வீடாக வந்து மது விற்றாங்களோ அது மாதிரி போதையும் விற்கிறதாக தகவலுக்கு சொல்கிறாங்க. அப்போ போதை விற்கிறத பார்த்துட்டு கண்ணும் காணாமல் இருக்கிறது அந்த ஆட்சியர்களா? இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அந்த என்ன அசரக்கவர்னர் என்ன சொல்கிறாரு, அவர் உயர் அதிகாரி, இல்லைங்க அவங்க வந்து போதை கலாச்சாரத்தில் இருந்ததை எங்களுக்கு கேள்விப்படுறமே நிறுவல் கேட்டதுக்கு அதை டெஸ்ட் பண்ணோம், டெஸ்ட்டில் அளவுகோல் இவ்வளோ தான் இருந்தது, நில் காட்டுச்சு. ஏதாவது ரிப்போர்ட் நிருபர்களுக்கு காட்டினாங்களா சகோதரர் சொல்லுங்கள்? காட்டினாரா? இல்லை. அப்போ அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணாமே அழைச்சிட்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க சிறார் நீதிமன்றத்தில். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லைங்க 3 பேரை வந்து அங்கே காப்பகத்தை அனுப்புங்க, ஒருத்தரை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போடுங்க படிக்கிற வேலை. இந்த மாதிரி படிக்கிற வயசிலேயே இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் காப்பகத்துக்கு அமைச்சு பண்ணனா அந்த காப்பகத்தில் என்ன மாதிரி நடவடிக்கைகள் நடத்துகிறாங்க, அவங்களை எப்படி திருத்துறாங்க, அது பொதுமக்களுக்கும் இந்த சிறார்களுக்கும் புரியும்படியாக ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும் வீடியோக்கள் வருதா சொல்லுங்க. இல்ல அதுலயே ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ டெல்லியோடைய நிர்பயா வழக்கு அது வந்து நாட்டையே உலுக்கிய ஒரு வழக்கு. ஆமாம். அதுலயும் வந்து இதே மாதிரி ஒரு சிறார் தான் வந்து ஒருத்தன் இருந்தான் அப்படின்ட்டு. இப்ப இதுலயும் வந்து கிட்டத்தட்ட 3 பேருக்கு மேல சிறார்னா இவர்கள் சிறார் வயதின் அடிப்படையில் பார்த்தா இவங்க சிறாரா கூட இருக்கட்டும், சிறார் தான் இவங்க. ஆனா இவங்களை இந்த மாதிரியான ஒரு பெருங்குற்றத்தை இவங்க செய்யும் போது சிறாருடைய அளவுகொள்ளையே நம்ம இவங்களையும் வந்து சட்ட ரீதியாக அணுகிறதுங்கிறது சரியா இருக்குமா, இல்லை அது ஏதாவது மாற்றம் கொண்டு வரணுமா? ஏங்க இப்போ அவங்க யுனைடெட் நேஷன்ஸுடைய ரிப்போர்ட்லேயே சகோதரர் ஒரு சைஸபிள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இந்த மாதிரி கூட்டங்கள் ரெட் ஹில்ஸில் வாழறதா சொல்கிறாங்க. அப்போ அந்த ரெட் ஹில்ஸில் ப்ரொஹிபிட்டட் ஏரியா டிக்ளேர் பண்ணுமா இல்லையா? தடைப்பட்ட இடமா பண்ணி அந்த இடத்துல ரெய்டு நடத்தி போலீஸ் அமைச்சு அவங்கள கையுங்களுமா பிடிச்சி அத்தனை மாதிரி அப்புறப்படுத்த வேண்டியது தமிழக அரசுடைய கடமையா இல்லையா? என்ன இங்கேருந்து சென்னை சென்ட்ரல் கேபிட்டல் தலைநகரத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் அங்கே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கனாக்கா அப்போ இந்த தமிழகம் எங்கே இருக்குது? இது பதில் சொல்லுவாங்களா? அந்த சிறார்கள்லாம் அங்கே தான் வசிக்கிறதா சொன்னாங்க. இந்த சிறார்களும் 2 பேர் திருவள்ளூர் 2 பேர் திருத்தணின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார்? அலட்சிய போக்கு தானே. இந்த மாதிரி தகவல் வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஆக்ஷன் நடக்கலை, திருவள்ளூர் ரெட் ஹில்ஸில் நடக்குதுன்னு. அப்போ இவங்க சொல்கிறதுலாம் 2013 2025 சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஆகட்டும், இவங்க கொடுக்குற தகவலை பாருங்கள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. நேற்றுக்கு என்ன சொல்கிறாரு, ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணி மலைப்பகுதியெலாம் அமைச்சு மற்ற மாநிலங்கள்லேருந்து பிடிச்சிட்டு வந்தோம் அங்கே இருக்கிற மக்களோட பழகின்னு. இங்கே பக்கத்தில் இருக்கிற ரெட் ஹில்ஸை நீங்கள் க்ளீன் பண்ணலையா? அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்கிறது 21,000 சச்சம் கேஸஸை வந்து நாங்கள் இது பண்ணோன்ட்டு. ஆனால் 1,04,1.4 lakhs ஆன வழக்குகள் இங்கே வந்ததாக வழக்குகளை குறைச்சி காட்டுறீங்க. பிடிச்ச அரெஸ்ட் வந்து 1.4. இதுக்கு இங்கே டேலி ஆகுதா நம்பரு பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. இவங்க சொல்கிற நம்பர் வந்து டேலி ஆகலைங்கிறது ஒன்று. இன்னொன்று இங்கே பாருங்கள், இங்கே உள்ளேருந்து வர இன்புட்டை கொண்டு போய் எப்படி வெளிமுகமாக போகுது ரெட் ஹில்ஸ் வழியானாக்க அங்கே இருக்கிற மக்களை பிரித்து விடுறாங்களாம். இதெல்லாம் டிசைன் பண்ணி தான் தகவல் வந்து யுனைடெட் நேஷன் கொடுக்குறதுங்க. அப்படின்னா அவங்க உலகளாவில் எந்த அளவில் இந்த தமிழ்நாட்டை கண்காணிக்கிறாங்கிறது மக்களை தெரிஞ்சுக்கோங்க. இவங்க எப்படி கொடுத்து இந்த ட்ரக்கை எடுத்துக்கிட்டு போய் எந்த போர்ட்டுக்கு போகிறது? டூட்டுக்கிறீனில் இரவில் டார்க்கில் அங்கே வந்து பொட்டலமாக கொடுத்து அதை வந்து வேர்ல்டு ட்ரக்கோட ரிப்போர்ட் சொல்லுதுங்க. இந்த விஷயத்தை 2025 நடந்த சமாச்சாரம். அப்போனாக்கி ஜூன் 26 அன்றைக்கி நியூ இயர் ஆஃப் குளோபல் இன்ஸ்டெபிலிட்டி. உலகத்துலேயே சிரஸ்தன்மை இல்லாமல் இந்த போதை கலாச்சாரத்தோட சங்கிலியினால் இன்றைக்கி உலகம் ஆடிக்கிட்டு இருக்குங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்போ என்னங்க அர்த்தம்? அதுக்கு வந்து கூண்டுகோலாக இருக்கிறது ரெட் ஹில்ஸா, தமிழகமா, இந்தியாவில் இருக்கிறது ஒரு பகுதியா? ரொம்ப வருத்த சமாதானமாக இருக்குது கேட்குறதுக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க, யுனைடெட் நேஷன் ட்ரக்கு கோல்டன் ட்ரையாங்கிள்ங்கிறாங்க. அப்படின்னா எப்படி அர்த்தம்? இங்கே இந்தியாவில் இருக்கிற தமிழகத்துலேருந்து இப்படி மால்தீவ்ஸு இந்த போகிற ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸு
அப்படியே போகிற அந்த யூஎஸ்க்கு போகுது, அந்த பக்கம் லாட்டின் அமெரிக்க நாடுகளுக்கு, இப்படியே இந்த பக்கம் ஸ்ரீலங்கா, தென் ஆசிய நாடுகள், அப்படி சுற்றி வருதா சொல்கிறாங்க முக்கோணமாக. அப்போ இதுக்கு வித்திடுறது தமிழகம் தான் சென்டருங்கிறாங்க. அப்போ ட்ரக்கோட ஹப்பாக இருக்கிறச்சே நம்ம என்ன செய்யணும்? இது வரைக்கும் இந்த விளைவான சமாச்சாரங்களை பற்றி பொதுமக்களுக்கு ஏதாச்சும் ஒரு அளவுக்காவது இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களோ மற்றவங்களோ எழுதினாங்களா? தகவல் தெரிஞ்சதா? இந்த அளவுக்கு வந்திருக்குங்க ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பற்றி எதிர்கட்சிகளும் கேட்கல, யாரும் சொல்லலை. எல்லாமே இங்கே அழகாக அமைதியாக வியாபாரம் நடந்துட்டுருக்குங்கிறது தெளிவாக தெரியுதுங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, பர்மாலேருந்து கொண்டு வர்றது இப்படி, இந்த பக்கம் பர்மாலேருந்து கொண்டு இப்படி எப்படி போகுதுங்க. இந்த பக்கத்தில் பர்மாலேருந்து வருது, மால்தீவ்ஸ் வழியாக லாட்டின் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, நைஜீரியா அப்படி போகுது. ஸோ இந்த இடத்துலனா இப்போ எவ்வளவு பணம் கைமாறுகிறது என்பதை பாருங்கள். இது பெரிய ஹவாலாவுடைய மோசமான ஒரு வியாபாரமாக தெரியுதுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்க 30 வருஷத்தில் இது குறையும் பார்த்தா இதனுடைய ஷிஃப்ட்டுங்கிறது பெரிய அளவில் கிராஃப் ஏறி இருக்குது 30 வருஷத்துக்குள்ள. அப்போ இந்த 30 வயசு வரைக்கும் இருக்கிற யங்ஸ்டர்ஸோட நிலைமை பிளட் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அவமானமாக இருக்குங்கிறது. இந்த 30 வருஷம் யார் ஆட்சியில் இருந்தாங்க? மாற்றி திராவிட கட்சிகள். அப்போ திராவிடத்தால் இன்றைக்கி நாடு உசந்துருச்சு. இதுதான் திராவிட மாடலா? அதாவது தமிழ்நாடு ட்ரக்கோட ஹப்புன்னு ஐக்கிய நாடுகள் சொல்கிறது தான் திராவிட மாடலா? அப்போ அதுதான் இது போதை கலாச்சாரம். அதுக்கப்புறம் கல்லுக்கு சாப்பிட்றதுனாக்க தவறு. ஆனால் இதை திறக்க மாட்டோம், போதைப்பொருள் ஓட தான் ஓடும், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குற மாதிரி இல்லை இருக்குது நிர்வாகம் செய்கிறது. இப்போ பாருங்கள், ஒரு டெரர் ஒரு வாரில் பார்த்தா மக்கள் கண்டு பயப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கி ரோடில் பார்த்தாலே ஒரு சின்ன பையனை திரும்பி பார்த்தாலே அவன் கண்டு மிரளுதுங்க. மிரளை பார்த்தா அவன் போரில் இருக்க மாதிரி நினைக்கிறான். இப்போ நீங்கள் காஷ்மீரில் தான் டெரருங்கிறீங்க, இங்கே டெரரிசம் இல்லாமல் ட்ரக்னால டெரரிசம் நடக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட் வருதுங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம், பஞ்சாப் ட்ரக்கோட பெரிய ஹப்பாக இருந்தது. அது காரணம் பாகிஸ்தானோட ஒரு பார்டர் இருந்துச்சு. பார்டர்லேருந்து அவங்க ட்ரோன் மூலிமா கொண்டு ட்ரக்கை ட்ராப் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்தது. ஆனால் இப்போ நம்மளுடைய பிஎஸ்எஃப்ல இறங்கி அதில் அந்த கள செயல்பாடு தீவிரப்படுத்துனதால அது பஞ்சாப்ல ஓரளவுக்கு இப்போ கட்டுக்குள்ளே இருப்பதாக ஒரு செய்தி இருக்குது. ஆனால் தமிழ்நாடு பார்டர் ஸ்டேட்டும் கிடையாது, நமக்கு சி பார்டர் தான். ஆனால் எப்படி இது இப்படி இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குங்கிற ஒரு கேள்வி. நான் குறிப்பிட்ட மாதிரி தமிழ்நாடு நீங்கள் பார்டர் ஸ்டேட்னு சொல்லாதீங்க. தமிழ்நாடை ஒரு நல்ல ஒரு இடமா அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாடுடைய கடற்கரை பகுதி. நீண்ட கடற்கரை கொண்டது தமிழ்நாடு. அதனால கடற்கரை வழியாகத்தான் எல்லா ஆப்ரேஷனும் நடக்குது. கடற்படை அவங்க என்ன பண்ணுறாங்க, போட்டில் திருட்டுத்தனமாக இரவில் எல்லா துறைமுகங்களும் அமைதி காக்கிற நேரம் மாதிரி. நீங்கள் இப்போ எடுத்துக்கங்க, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு நாகப்பட்டினம் மாவட்டம், நாகப்பட்டினத்தில் கோடியக்கரையிலேருந்து ஸ்ரீலங்கா எவ்வளோ தூரங்க? ஹார்ட்லி அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் கோடியக்கரைக்கு போய் பாருங்கள், அங்கே இருக்கிற மீனவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு பாஸ்போர்ட்லாம் எடுக்க வேணாங்க, காசு வேணாங்க, 3000 ரூபா கொடுங்க, நான் இப்போ கொண்டு போய் விட்டுட்டு வரேன், நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா சுற்றி பாருங்கள், இல்லை 3 மணி நேரம் 4 மணி சுற்றி பாருங்கள், திருப்பி உங்களை நான் கூப்பிட்டு வந்துடுறேன், விசா வேணாம் சொன்னேன். இந்த அளவுக்கு அங்கே நடக்குதுனாக்க அங்கே இருக்கிற இந்தியன் ஆர்மியை அலர்ட் பண்ணி நேவி படித்த கோஸ்ட் கார்டு சொல்லியும் அதுக்கு உடந்தையாக இருக்கிற தமிழக மீனவத்துறை என்ன பண்ணுறாங்க? அவங்க கண்காணிக்கிறாங்களா? அப்போ காவல்துறை என்ன பண்ணுது? ரோந்து இருக்கா? இல்லை. ரோந்து இருந்தானாக்கா முதல்ல இவங்க இந்த மாதிரி நடப்பதற்கான குற்றங்களை கண்டுபிடிச்சானாக்கா அந்த மாதிரி ட்ரக்கு கடத்தின போட்டுகளை எத்தனை சீஸ் பண்ணி இன்றைக்கி வச்சுருக்காங்க சொல்லுங்கள். இன்னொரு தகவலும் வருது, அடிக்கடி எப்படி மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்பதை நம்ம குறிப்பிட விரும்புகிறோம். ஏன்னா நீங்கள் தனுஷ்கோடிக்கு போங்க, தனுஷ்கோடியில் அவங்க சொல்கிற கதை என்னன்னாக்கா, அவங்களே அங்கே தான் அங்கே ட்ரக் மாஃபியாவுடைய லிங்கே இருக்குது. அவங்க கடல் கடந்து ஸ்ரீலங்கனுடைய நீரில் போகிறச்ச இவங்க ட்ரக் எடுத்துகிட்டு போகிறதுனால தான் ஸ்ரீலங்கன் ஆர்மி கைது செய்கிறதாக அப்பட்டமாக சொல்கிறாங்க, இந்த குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அப்போ அங்கே கடத்தலுக்கு போகிறச்ச தமிழக அரசுடைய காவல்துறை என்னங்க பண்ணிகிட்ருக்குங்க? என்ன பண்ணிகிட்ருக்கு? அதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க, ஸ்ரீலங்கன் கொடுமைப்படுத்துகிறாங்க, கைது செய்கிறாங்க, இது கண்டுக்காமல் இருக்குது மத்திய அரசுன்னு சொல்கிறாங்க. குற்றங்களை புரிஞ்சுட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன வீடு இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நோமேன் ஏரியாவை டிக்ளேர் பண்ணி அதை மத்திய அரசு கண்ட்ரோலில் கொண்டுட்டாங்க. ஓரளவுக்கு அங்கே குறைஞ்சி போச்சு. ஆனால் டூட்டுக்குரின் போன்ற போர்ட்லேயும் இங்கே கோடியக்கரை போன்ற இடங்கள்லையும் ரொம்ப சர்வசாதாரணமாக மூவ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா டூட்டுக்குரின் எடுத்திங்கனாக்கா ஈஸியாக மால்தீவ்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கும். அந்த மாதிரி போகிறச்ச நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாதுங்களே. இங்கே புழல் சிறையில் போட்டிங்கனாக்கா அங்கே இருக்கிறவங்களுக்கும் பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்களுக்கும் ஸ்ரீலங்காவில் ரெஃப்யூஸ்க்கும்
ஒரு லிங்க் அக்சஸ் வந்து அவங்க வழியாக சிக்னல் கொடுத்து இந்த டேட்டில் இது மாதிரி அப்போ அந்த அளவுக்கு அங்கே மொபைல்லாம் யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மொபைல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. நிர்வாகத்துறை யார்கிட்ட இருக்குது? தமிழக அரசு தான் இருக்குது. சரி, நிர்வாகம் சரியா இல்லைங்கிறத அதையும் குறிப்பிடுறாங்க. இப்படி எடுத்துக்கிட்டே போனீங்கன்னாக்கா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு செக் பாயிண்ட்டு. சர்வசாதாரணமாக என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க அவருக்கு உடம்பு சரியில்லைங்க, நாங்கள் வந்து ஒரு கையில் ஒரு டப்பா இருக்க மருந்துகள் வந்து ட்ரெயின் வழியாக போகாமல் பஸ் வழியாக போகுது, கொரியரில் அனுப்புகிறாங்க. என்ன மருந்து? பெயின் கில்லர். பெயின் கில்லருங்கிறது என்ன சொல்கிறீங்க? ஸ்டெராய்டை வந்து போதைப் பொருளாக மாற்றி சர்வசாதாரணமாக விற்கப்படுவதாக தகவல் கொடுக்குறாங்க. இத்தனை யாருடைய தகவல்? இன்டர்நேஷ்னல் பாடியான அது பல நாடுகளை கண்காணிக்கிற ஐக்கிய நாடுகளோட தகவல். இந்த அளவுக்கு தமிழ்நாடோட நிலை அவலமாக கேவலமாக இருக்கிறதுங்கிறதா தான் இன்றைக்கி இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க. அதை மறுக்கிறாரு முதலமைச்சர். நம்ம மறுக்கிறது சொல்கிறார் இல்லையா, அவருக்கே இது ஒரு காப்பியை பிரிண்ட் எடுத்து அனுப்புவோம். அவர் ஒத்துக்கிறாராம் பார்ப்போம். நம்மளா சொல்லலைங்க. அந்த ரிப்போர்ட்டை இந்த ரிப்போர்ட்டை பற்றி இதுவரைக்கும் விவாத மேடைகளையோ இந்த ஊடகங்களோ இல்லை பேப்பர்களையோ எங்கேயாவது தமிழ், நான் சொல்கிறது இங்கிலீஷ் பேப்பரை விட்டுருவோம், தமிழ் பேப்பர்களோ இந்த ரிப்போர்ட்டை பற்றி எங்கேயாவது விவாதம் நடந்திருக்கா? எங்கேயாவது பேசுகிறாங்க? இது சமூக நல பிரச்சனைங்க. சமூக பிரச்சனையை விட்டுட்டு இன்றைக்கி எடப்பாடியாரோட அவங்க போவாங்களா, இல்லை அமமுக சேருமா, இல்லை தாவேக்கா இதை பண்ணுமா? எங்கள் தாவேக்காகட்டும் அமமுக ஏதோ ஒன்று நடந்தால் தேர்தல் நடக்க தான் போகுது, அதனால் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த சமூக பிரச்சனையினால இன்றைக்கி எத்தனை உயிர்கள் போகுது, எத்தனை கற்பழிப்புகள் நடக்குது, எத்தனை பொதுமக்கள் வெளியில் போக முடியல. இன்றைக்கி நாளைக்கு நியூ இயர் பிறந்தநாள்னு சொல்லிட்டு இன்றைக்கி ராத்திரியில் வருஷம் பிறக்கிறதுக்கு இவங்க பிறந்த மாதிரி நடக்கிற குற்றச்சாட்டுகள், இதுக்கெல்லாம் வந்து காரணமே இந்த 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் நடக்கிற விஷயங்கள். இதெல்லாம் பற்றி இதெல்லாம் எப்படி கொண்டு வரணும், சமூக எப்படி நடத்தணும், இதை பற்றி ஒரு வீடியோ, இதை பற்றி ஒரு விவாதம் நடக்குதா? இல்லை தமிழக அரசு சார்பிலேருந்து பப்ளிக் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வருதா வீடியோவா? அதையே செய்யலை. அதை செய்யணுங்க. செஞ்சு தான் விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்து ரிஃபர்மேட்டரி தியரியாக பண்ணணும். இதை தான் வந்து கர்நாடகத்தில் அங்கே யார் பண்ணதா, திரு அண்ணாமலை அவர்கள் செய்ததா அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. சின்ன சின்ன வீடியோஸ்லாம் போட்டாங்களாம், பிட் நோட்டீஸ்லாம் கொடுத்தாங்களாம், டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணாங்களாம். அதனால் எப்படி பாதிக்கப்படுறாங்களே, ஹோல் செட்டப்பையே மாற்றினாங்களாம். இப்படி ஒரு காவல் துறை அதிகாரி அங்கே சமூக பொறுப்புணர்வோடு செஞ்சுருக்கிறச்ச இங்கே இருக்கிற சாவர்களை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? பண்ணனால பண்ணால் மக்களுடைய அவங்களுடைய ஆசீர்வாதம் இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையும் புறநமைச்சதற்கான பலன்கள் உங்களை தான் வந்து சேரப்போகுது. அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்குது தமிழக அரசு? அந்த மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி இங்கே நடைபெற்றதா எங்கேயாவது ஒரு நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? நடந்துக்கிட்டதா? இல்லை. எப்போ அவரை பற்றி அதுக்கு தான் அவருக்கு வந்து கர்நாடக சிங்கமாக என்ன சொன்னாங்க, கர்நாடக சிங்கம் பேர் வச்சது காரணமே இந்த போதை கலாச்சாரத்தையும் கண்டிப்பாக கையில் எடுத்து அவர் பெருமளவில் செஞ்சதுனால தான். அதே மாதிரி இங்கே ஒரு அதிகாரி செய்வார்களானால் நிச்சயமாகவே மக்கள் வந்து போற்றுவாங்க. இதில் தவறே கிடையாது. இதில் வந்து அரசியல்வாதிகள் தலையீடு இருக்குதான், இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதையும் தாண்டி ஒரு காவல் அதிகாரி செய்கிறார் என்றால் அவர் மக்களுடைய சமூக பொறுப்புணர்வையும் மக்களுடைய நல் வாழ்க்கையிலையும் ஈடுபட்டிருக்காருன்னு தாங்க அர்த்தம். காவல்துறையே அதுக்கு தாங்க, அது பொதுநல சேவைங்க. அது அதாவது கான்ஸ்டியூஷனல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிறது காரணமே ஒரு அமைப்புக்குள்ளே வராங்க, பொதுவான அமைப்பு, மக்களுக்கு தொண்டு செய்யணும். சேவை செய்யும்போது இது செஞ்சிங்கனாக்கா மக்களுடைய உணர்வே வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு காவல் அதிகாரியாவது இன்றைக்கி செய்வாங்களாங்கிறத இந்த 2026 பார்ப்போங்க. நன்றி மேடம். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.